வணக்கம் நண்பர்களே. லடாக்ல மக்கள் போராட்டம் மிகப்பெரிய கலவரமாக வெடிச்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டிடத்துக்கு மேலே போராட்டக்காரர்கள் ஏறி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகளை எல்லாம் வீசக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த போராட்டத்தில் 4 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 60க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இதை தொடர்ந்து அங்கே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த லடாக் பிரச்சனையினுடைய பின்னணி என்ன, இதனுடைய வரலாறு என்ன, இந்த போராட்டத்தினுடைய பின்னணியில் முதுகெலும்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சோனம் வாங்சுக் அப்படிங்கிற சமூக ஆர்வலருடைய பின்னணி, அவர் என்னென்ன செய்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் லடாக் பிரச்சனைகள் நம்மள பலருக்குமே தெரியும். அந்த விஷயங்களை தான் நான் தொகுத்து உங்களுக்கு பேச போகிறேன். அந்த பிரச்சனைகளை குறித்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1947 காலகட்டம் இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய அந்த சூழலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுது. தொடர்ந்து 2 நாடுகளுமே தனித்தனியாக பிரிக்கப்படுது. இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947 வழங்கப்படுது. அது மாதிரி பாகிஸ்தானுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜம்மு காஷ்மீர் லடாக் இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீர் பகுதி, அது ஒரு தனி நாடு, ஒரு சின்ன சமஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே மன்னராட்சி நடைபெற்றுருக்கு. ஹரி சிங் அப்படிங்கிறவர் தான் அதனுடைய மன்னராக இருக்கிறாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் இங்கே ஆக்கிரமிப்பை நிகழ்த்துது. இந்த ஆக்கிரமிப்பை நிகழ்த்தும் போது ஹரிசிங் மன்னர் நேருட்ட உதவி கேட்குறாரு, இராணுவ உதவி தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன நேரு அவர்கள் சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவினுடைய பகுதியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தானுடைய அத்துமீறலும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ ஆக்கிரமிப்பும் இருக்கிற வரைக்கும் இந்தியாவினுடைய இராணுவம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை அவங்க போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் இந்திய இராணுவம் உள்ளால போய் அங்கேருந்து வந்த பாகிஸ்தான் இராணுவத்தை விரட்டி அடிக்கிறது, ஆக்கிரமிப்பை தடுக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்யுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சிறப்பு அந்தஸ்துகளோட ஜம்மு காஷ்மீரை இந்தியாவில் இணைச்சு அப்படி வச்சுருக்கிறாங்க. அதுவுமே ஜம்மு காஷ்மீர் மக்கள் எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ அவங்க தனியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையினுடைய அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே போடப்படுது. 370வது சட்டப்பிரிவை தொடர்ந்து இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதிக்காகவே உருவாக்குறாங்க. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு, அது மாதிரி வெளியுறவு, நிதி, தகவல் தொடர்பு, இந்த விஷயங்களில் இந்தியாவோட இணைஞ்சு செயல்படும். மற்றபடி பார்த்திங்கன்னா இது சுயாட்சி முடிவுகள் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி மக்கள் தான் எடுப்பாங்க. அந்த மக்கள் பிரதிநிதிகள் தான் எடுப்பாங்க. அதற்காகவே ஒரு அரசியலமைப்பு பிரிவு அப்படின்னு சொல்லி அங்கே உருவாக்கி வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னால். இந்த 370வது சட்டப்பிரிவின்படி ஜம்மு காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக இருக்குது. ஆனால் ஜம்மு காஷ்மீரில் நம்ம போய் நிலம் வாங்குறதோ இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கையாளுறதோ இந்த விஷயங்கள் நம்ம யாருமே செய்ய முடியாது. இந்த முடிவுகளை அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம், அரசியலமைப்பு பிரிவுகள் தான் இதற்கான விஷயங்களை செய்யும், முடிவுகளை எடுக்கும். எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் சிறப்பு அந்தஸ்தோட 6வது அந்த பிரிவு வரையறுத்து சில விஷயங்கள் நடைமுறையில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 370வது சிறப்பு அம்சம் இங்கே செயல்பட்டு இருந்தது. இதைத்தான் 2018 அங்கே இருந்த ஆட்சியை அகற்றிட்டு பாஜக அரசு மறுபடி 2019 இந்த 370வது சட்டப்பிரிவை நீக்குறாங்க. இது மிகப்பெரிய சிக்கலை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உருவாகிருக்கு. இதனுடைய பின்னணி, இதனுடைய அரசியல், இதனுடைய தந்திரம் பற்றியெல்லாம் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களும் சரி, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி மிகப்பெரிய எதிர்வினைகளை நிகழ்த்தினாங்க, பெரும் போராட்டங்களை நிகழ்த்தினாங்க. நீதிமன்றத்துக்கு பல கட்சிகளும் அமைப்புகளும் போச்சு. இப்படி நீக்கினது சரிதான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த தீர்ப்புக்கு பிறகு அங்கே வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெரும் முதலாளிகள் அங்கே போய் மைனிங் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் தொடங்குறாங்க. எப்படி தொடங்குறாங்கன்னா, ஏற்கனவே அங்கே சட்டமன்றம் இருக்குது.
அந்த சட்டமன்றத்தை எல்லாம் கலைக்கிறாங்க. கலைச்சிட்டு ஒரு யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீரை மாற்றுறாங்க. லடாக்கை தனியாக ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடி. ஏன்னா ஏற்கனவே மாநிலமாக இருந்த ஒரு பகுதியை யூனியன் பிரதேசமாக மாற்றி அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மாநில உரிமைகள் மீது, அது அவர்களுடைய நிலம், அவர்களுடைய மாநிலம், அவர்களுக்குன்னு தனி கலாச்சாரம், அவர்களுக்கு தனி மொழி, பண்பாடு, இது எல்லாமே இருக்குது. இதை எல்லாமே சட்டை செய்யாமல் மத்திய அரசாங்கம் ஒரு தாதா மனப்பான்மையில் அந்த ஜம்மு காஷ்மீரை கையாளக்கூடிய முறையை தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த 370 நீக்கின பிறகு பாஜக என்ன சொல்லுச்சுன்னு சொன்னால், இனிமே ஜம்மு காஷ்மீரில் யார் வேணாலும் போய் நிலம் வாங்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே போய் நீங்கள் ஒரு 5 சென்ட் 10 சென்ட் நிலம் வாங்கலாம். இந்தியாவில் பிற பகுதிகளில் இருக்கிற மாதிரி அங்கே நடமாடலாம், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது மாதிரி தீவிரவாதம் கட்டுக்குள்ளால் வரும், எல்லாத்தையுமே ஒழிச்சிருவோம் அப்படிங்கிற ஜால்ஜாய்ப்பு வேலைகள் எல்லாம் அவங்க பேசினாங்க. ஆனால் இதை நீக்கினதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவில் சில பகுதிகளில் இஸ்லாமியர்கள் பெருவாரியாக இருப்பாங்க. அது மாதிரி லடாக்கு பொறுத்தளவில் இருவருமே கலந்துருப்பாங்க. இதை தனியாக பிரித்து இவர்களை ஒடுக்குறதுக்கான சூழ்ச்சியை இந்த அரசாங்கம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான எதிர்வினைகள்லாம் தொடர்ந்து எழுந்தது. அப்போ ஏற்கனவே மாநிலமாக இருந்த ஒரு பகுதியை இன்னும் தரம் தாழ்த்தி அதனுடைய அதிகார மையத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலுவலரை போட்டு பண்ணுற மாதிரி தான் துணைநிலை ஆளுநரை அங்கே நியமித்து அதற்கான வேலைகளை எல்லாம் மத்திய அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம பாண்டிச்சேரியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கூட யூனியன் பிரதேசம் தான். ஆனால் பாண்டிச்சேரியில் அதற்குன்னு சொல்லி சட்டமன்றம் இருக்குது. பாண்டிச்சேரி சம்பந்தமான முடிவுகளை, அந்த மாநிலம் சம்பந்தமான முடிவுகளை சட்டமன்றம் தான் எடுக்கும். அதற்கான கையெழுத்தை ஆளுநர் வழங்குவார். ஜம்மு காஷ்மீர் லடாக்கை பொறுத்த அளவில் அங்கே முடிவுகளை அவங்க எடுக்க முடியாது. ஒட்டுமொத்த முடிவுகளுமே அந்த துணைநிலை ஆளுநர், அலுவலர், அவர் தான் எடுப்பார். அவருக்கு தான் அந்த அதிகாரம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. அப்போ இதை மாற்றணும். எங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் பாதுகாக்கப்படணும், மொழி பாதுகாக்கப்படணும். அது மாதிரி இங்கே நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகள் நிறுத்தப்படணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க போராடுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநில அந்தஸ்து, இன்னொன்று 6வது சட்டப்பிரிவு சிறப்பு அந்தஸ்து. 6வது சிறப்பு அந்தஸ்துனா ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்களில், ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய அசாம், மேகாலயா, ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய அசாம், மேகாலயா, திரிபுரா, அது மாதிரி மிசோரம், இந்த பகுதிகளில் அவர்களை அந்த முடிவுகளை எடுக்கலாம். இங்கே பழங்குடியினர், மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய பல பிரிவுகள் அவங்களுக்குள்ளாலே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மாவட்ட வாரியாக சில அமைப்புகளை வச்சுருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலம் சார்ந்து, அங்கே திட்டங்கள் சார்ந்து அதற்கான முடிவுகளை அந்த சிறப்பு குழுக்கள் தான் எடுக்கும். அது மாதிரி மாநில அளவுலையும் இந்த மாதிரியான சிறப்பு குழுக்கள் இருக்குது. இது எதுக்குன்னு சொன்னால் இந்த மக்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களும் இந்த மக்களுக்கு தான் சொந்தம். இதில் வேறு எந்த முடிவுகளையும் மத்திய அரசாங்கமோ வேறு எந்த அதிகார மையங்களோ செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு இந்த சிறப்பு அந்தஸ்துகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த சிறப்பு அந்தஸ்துகள் எல்லாம் மீறி தான் அசாமில் 992 ஹெக்டேர் நிலப்பரப்பை அதானி நிறுவனத்தினுடைய மின்சார கம்பெனிக்கு வழங்கி, இந்த சிறப்பு 6வது பிரிவை மீறி தான் அசாமில் 992 ஹெக்டேர் நிலப்பரப்பை அதானிக்கு மோடி அரசாங்கம் வழங்கியிருக்கு அப்படிங்கிறதை நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட சட்டங்கள், சிறப்பு அந்தஸ்துகள் இருக்கும்போதே எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால்
முடிவுகளை எடுக்கிறது துணைநிலை ஆளுநர் தான் எடுப்பாங்க, மக்கள் பிரதிநிதிகள் எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற நேரத்தில் அங்கே என்னென்ன முறைகேடுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இதற்கு எதிராகத்தான் இந்த போராட்டங்கள். நீங்கள் மாநில அந்தஸ்து தாங்க, 6வது சிறப்பு அந்தஸ்தை எங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்படையிலே ஒரு பொறியாளர், ஒரு பெரியவர், சமூக அக்கறை கொண்டு பல்வேறு விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறாரு. இவர் ஒரு அறிவியலாளரும் கூட. இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா 3 Idiots அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது இந்தியில். அதில் அந்த அறிவியலாளராக வருவார் அமீர் கான். இவருடைய இன்ஸ்பிரேஷனில் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் அது. தமிழில் நண்பன். அதில் அறிவியலாளராக வரக்கூடியவர் நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள். இந்த கதாபாத்திரத்தினுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த கதை வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய கல்வி, லடாக்கில் இருக்கக்கூடிய கல்வியில் மிகப்பெரிய பங்காற்றினவர் இந்த சோனம் வாங்சுக். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனைகள் இருந்துட்டு அதுக்கு அறிவியல் பூர்வமாக என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி இவர் பொறியியல் படிச்சிருந்தாலுமே 2011 பிரான்ஸில் இந்த மண் சார்ந்த கட்டிடக்கலைகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான கல்வியை 2 வருஷம் கற்றிருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் லடாக்கில் மிக கடுமையான -30 டிகிரி செல்சியஸ்லையும் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரியான இயற்கை சார்ந்த வீடுகளை நிறைய இவர் உருவாக்கியிருக்கிறார். அந்த மக்களுக்காகவே கடுமையான உழைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் இருக்கிறாரு. அது மாதிரி 1996 லடாக்கினுடைய தேர்ச்சி விகிதம், அந்த கல்வியில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5% தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுது. ஏன்னா அந்த மக்களுக்கு என்ன கல்வி தேவையோ அந்த விஷயங்களை செய்யாமல் அந்நிய கல்வியை புகுத்தக்கூடிய வேலைகள் அங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவர் அதுக்கு முன்னாலே வச்சிருக்கிறாரு. அடுத்த 20 வருடங்களில் இவர் தீவிரமாக இதில் செயல்பட்டு அதனுடைய தேர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னு சொன்னால் 75% மாறி இருக்கு. மாநிலத்தினுடைய கல்வி அமைப்பு, இந்த மனிதவள மேம்பாடு, இதில் எல்லாம் தீவிரமாக உறுப்பினராக இருந்து பங்கேற்று பல்வேறு வேலைகளை இவர் செஞ்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆசியாவினுடைய நோபல் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ரமோன் மாக்சேசே அப்படிங்கிற விருது இவருக்கு இவருடைய கல்வி செயல்பாடுகளுக்காக, சமூக செயல்பாடுகளுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பும் இவருக்கு உண்டு. இவர் பல்வேறு நாடுகளில் இது பற்றி, கல்வியை பற்றி, மனிதவள மேம்பாடு பற்றி, சமூகங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக கல்வியை பற்றி பாகிஸ்தானில் கூட அவர் போய் கான்ஃபரன்ஸு இதில் எல்லாம் கலந்துக்கிடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. இப்போ இந்த போராட்டத்தில் இவர் பாகிஸ்தானுடைய கைக்கூலி, பாகிஸ்தானில் இதுக்கு முன்னால் போயிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை பாஜக வைக்குது. அப்போது இப்படி மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய வரலாறு அதுதான். நீங்கள் நேபாளத்தில் திடீர்னு சமூக வலைதளங்கள்லேருந்து எழும்பி வர்றது மாதிரி இவர் எழும்பி வரல. அடிப்படையிலே மக்களுக்கான வேலைகள் அறிவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போது இந்த போராட்டத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாஜக நேபாளத்தில் நடந்த கலவரத்தோட, ஜென்சி போராட்டத்தோட ஒப்புமைப்படுத்துகிறாங்க. ஒப்புமைப்படுத்தி பாருங்கள், நாட்டையே சின்ன பின்னமாக்கக்கூடிய வேலையை இந்த கைக்கூலிகள் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் இவங்க வைக்கிறாங்க. அப்போது இந்த தனி மாநிலம் கோரிக்கை, அது மாதிரி சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற கோரிக்கைக்காக நீண்ட காலமாக இவரும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் போராட்டம் நடத்திட்டுருக்குறாங்க. குறிப்பாக இவர் இதுக்கு முன்னாலேயே உண்ணாவிரதத்துக்கான முயற்சி பண்ணார். பண்ணும்போது இவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி ஒரு 150 நபர்களோட இவர் ஒரு நடைப்பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த நடைப்பயணத்தில் இவர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுறாரு. எங்கே வச்சாங்க அப்படிங்கிறதே தெரியாது. இவரையும் இவருடைய கூட 130 நபர்கள்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அந்த நபர்களையும் சிறையில் அடைச்சதா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய துணையோடு தான் இவரை விடுவிக்கிறாங்க, இவரையும் இவர் கூட உள்ள நபர்களையும்.
அப்படியே இந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த கோரிக்கைகளுக்காக அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட 15 நபர்கள் வந்து தொடர் உண்ணாவிரதம் இருக்காங்க. அவர் கூட உண்ணாவிரதம் இருந்த 2 நபர்களுக்கு உடல்நிலை மிக மோசமாகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து முழு கடையடைப்புக்கு முழு பந்துக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அதனுடைய பேரில் அந்த பந்து நடக்கு. அந்த பந்தில் கொதித்தெழுந்த இளைஞர்கள் வந்து இந்த அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுதான் கலவரமாக மாறுது. அந்த கலவரத்தில் அதில் பல வாகனங்கள் அடித்து நொறுக்கப்படுது. குறிப்பாக போலீஸ்காரர்களுடைய வாகனங்கள், அது மாதிரி வந்து அந்த அலுவலகம், பாஜகவினுடைய அலுவலகம் அடித்து நொறுக்கி தீக்கிரையாக்கப்படுது. மக்களுடைய கோபம் வந்து இப்படி வெளிப்படுது. இப்படி பிரச்சனை ஆனோடனே அவர் வந்து உண்ணாவிரதத்தை ஸ்டாப் பண்ணார். இப்போ அவரை கைது பண்ணலை. ஆனால் அவர் மீது இந்த பழி சொற்களை எல்லாம் அமித்ஷாவும் மோடி அரசாங்கம் வந்து சுமத்திட்டே இருக்குது. இதுக்கு முன்னால் பலகட்டமாக பேச்சுவார்த்தைகள் இதில் வந்து நடந்திருக்கு. ஆனால் இதை வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கறதுக்கான எந்த விதமான வாக்குறுதியும் மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது இது நம்ம உற்று நோக்க வேண்டியதாக இருக்குது. சிலரை ஆசுவாசப்படுத்துறதுக்காக, தற்காலிகமாக இதை நிறுத்துறதுக்காக பல விஷயங்களை வந்து மோடி அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் தொடர்ந்து இந்த போராட்டம் எந்த வகையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும், இதில் என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் அடுத்ததாக நம்ம இதை பற்றி பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.